வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒலி என்று சொல்லக்கூடிய சத்தம், அது பறவைகளுடைய சத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்குள் பல்லி சயனம் சொன்னாலும் சரி, இல்லை டிவி சேனல்லேருந்து நீங்கள் கேட்கக்கூடிய தொடர்ந்து உங்கள் காதில் எது ஒலிக்கிறதோ அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக நல்ல பாதிப்போ கெட்ட பாதிப்போ கண்டிப்பாக ஏற்படுத்தும். வீட்டுக்குள் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே சுப்பிரபாதம் கேட்டிங்கன்னா அது ஒரு விதமான அதிர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சீரியல் பார்த்தீங்கன்னா, சீரியல்ங்கிறது இன்றைக்கி எல்லோரும் ஒரு கேலியாக பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது உண்மையாக தான். அவனை வெட்டு, இவனை குத்து, அவனுக்கு சூனியம் வை இப்படிங்கிற அந்த சத்தம் வீட்டுக்குள்ளே கேட்கும்போது அந்த நாலு சுவத்துக்குள்ளே தான் அது அடைபடுது. அது எங்கே போகுது, மறுபடியும் உங்களுடைய காதுக்குள்ளேயே தான் வருது. ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, கந்தர் சஷ்டி கவசம் கேளுங்க. இல்லை வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் கேளுங்க. அல்ல அது ஒரு பக்திக்குள்ளே போகிறோமா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை. நீங்கள் சாதாரணமான பாடலை கேளுங்க. பாடல் கேட்டால் ஒரு விதமான உணர்வுகள் ஏற்படுத்துக்குது. அதே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சோக பாடல்களையே கேட்குறதுக்கு சில பேர்த்தினுடைய மனசு இருக்கும். அப்போது அவங்களுடைய மனநிலை அதை கேட்டு முடித்த உடனே ஒரு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முகம் சோர்ந்துடும். காதல் பாடல்கள் கேளுங்க. சந்தோஷமான உற்சாகமான பாடல்களை கேட்டு பாருங்கள். அது ஒரு விதமான ஒரு நல்ல விஷயத்தை, உற்சாகமான ஒரு மனநிலையை கொண்டு வந்து கொடுக்கும். அப்புறம் சாதாரணமாக மனிதர்கள் பேசும்போதுமே 2 பெண்கள் சேர்ந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, பொறாமை எதையும் நம்ம பூமரங் கருவி மாதிரி நான் வீசக்கூடிய எந்த சொல்லாக இருந்தாலும் அது மறுபடியும் நமக்கே சேரும். அதனால தான் அது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அது ஒரு சாபம் இல்லை. நாம் என்ன எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோமோ அது நமக்கு நிச்சயமாக நமக்கே சேரும். அதனால தான் பொதுப்படையாகவே மனிதர்கள் எல்லாருமே என்ன சொல்லணும்னா, பேசாமல் நல்லா இருங்கங்கிற வார்த்தை பேசாமல் யூஸ் பண்ணுங்க. முதல் ஒரு செயற்கையாக தெரிஞ்சால் அது நாளடைவில் நல்ல விஷயங்களை கொடுக்கும். நல்லா இருக்கட்டும், உங்கள்கிட்டயே யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசலான்னு கூட அவங்க நல்லா இருக்கட்டும்ப்பா, அதனால் என்ன அப்படின்றணும். அந்த வார்த்தைகளை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் இருக்கும். எப்பவுமே ஒரு சந்தோஷமான மனநிலையோட உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை பேசுங்க, அல்லது நல்ல விஷயங்களை கேளுங்க. அது பாடல்களாக இருந்தாலும் சரி, அல்லது நாடகமாகவே இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் நமக்கு அது திருப்பி வரக்கூடாத ஓரளவுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கணும். எப்பவுமே நீங்கள் உடுத்தக்கூடிய உடை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அவசியம் இல்லாமல் நோயை பற்றி வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது. எந்நேரம் நோய் சம்மந்தமான விஷயங்கள், அதை நேற்று பதிவிலே போட்டிருந்தேன் நான். நோய் மருந்துங்கிறது நமக்கு தேவையற்ற விஷயங்களை நம்ம உள்ளே யூஸ் பண்ணவே கூடாது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அது நோய்ங்கிற பேச்சே வரக்கூடாது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம சொல்லலாம். அதனால் தேவையற்ற விஷயங்களை நம்ம அனாவசியமான விஷயங்களை நம்ம பேசும்போது அதனுடைய பாதிப்பு